எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பூர்ஜி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடான உடனே அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கலாம். மசாலா எல்லாத்தையும் ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கட்டும். இதில் இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் அதையும் சேர்த்திக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போது ஒரு 150 கிராம் பன்னீரை இப்படி நல்லா உதிர்த்தி எடுத்து வச்சுருக்கு, அதையும் சேர்த்திக்கலாம். இது உள்ள மசாலாஸ் எல்லாம் பன்னீரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் பூர்ஜி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தாலே போதும், நம்ம சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.